வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300 அந்த வீடியோ சீரீஸில் இன்னைக்கு 2 பாடல்கள் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 63 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 64, 65. சரியா? இப்போ நாம் ஃபஸ்ட்டு பாடலுக்கு போயிடுவோம். தலைப்பு சந்நியாச யோகம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது யோகமா தோஷமாங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப. சரியா? கேளப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதையுள்ள சந்நியாசி யோகம் யோகம் ஆளப்பா அத்தலத்தில் இருகோள் நிற்கில் அப்பனே தபசியடாய் யோகி ஞானி கூலப்பா ஒரு கோளும் குணமாய் நிற்கில் குவலயத்தில் புனிதனடாய் ஞானி யோகி வீலப்பா விண்ணுலகத் தேவரோடு விதமாக வீற்றிருப்பன் ரிஷிகளோடே. சரி, என்ன இதற்கு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்துக்குவோம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் நிற்கணும். இதில் ராகு கேதுங்கிறது சாயா கிரகங்கள், அதற்கு அதை இதில் சேர்க்கக்கூடாது. மற்றபடி இருக்கக்கூடிய 7 கிரகங்களில் 3 கிரகங்கள் இந்த மாதிரி நிற்கும்போது சந்நியாசி யோகம் வருகிறது. மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு உச்ச பலன் தான். இதை கிரகத்தினுடைய பலன்கள் பொறுத்து இதனுடைய பலன்கள் மாறும். சரியா? எந்த அளவுக்கு தீவிரமான சந்நியாச யோகம், எந்த அளவுக்கு தீவிரம் இல்லாத சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ அதே மாதிரி 2 கிரகங்கள் நிற்கும்போது, இதுலேயே ராகு கேது எடுத்துக்கக்கூடாது. 2 கிரகங்கள் நிற்கும்போது அவர்கள் தபசி யோகி ஞானியாக கூடிய யோகங்கள் அவர்களுக்கு இருக்கும். சரியா? இதில் முக்கியமாக பார்க்கணுன்னாக்கா அந்த தபசி அப்படின்னாக்கா உங்களுக்கு தவம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி, 10ல் ஒரு கிரகங்கள் நல்ல நிலையில் வலுப்பெற்று நிற்க, அதைத்தான் இங்க சொல்றாரு. கூலப்பா ஒரு கோளும் குணமாய் நிற்க குவலயத்தில் புனிதனடா. புனிதனாக்க ஒரு நல்ல மனிதனாக, இல்லை ஒரு நல்ல ரிஷி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெண்டர் வேரியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ஆண் பெண் பேதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது புனிதன் அப்படின்னாக்கா ஒரு நல்ல புண்ணியம் வாய்ந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஞானி யோகி, இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிரகங்கள் நின்னாக்கா நல்ல தவம் செய்யக்கூடியவர்களாகவும், ஒரு கிரகம் நின்னாக்கா ஒரு நல்ல புண்ணியனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நிலையில் வீற்றிருக்கும் போது தேவர்கள் போல நல்ல மனம் கொண்டவனாகவும், இவன் உடல் பிரிந்த பிறகு இவன் ரிஷிகளோடு விண்ணுலகத்தில் தேவலோகத்தில் வீற்றிருக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னாக்கா. சரியா? இது டக்குன்ட்டு எல்லாருக்கும் சரி, 10ல் எனக்கு ஒரு கிரகம் சூப்பராக உட்காந்துருக்கு, 10ல் எனக்கு இப்போ விருச்சிக லக்னம் 10ல் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு, நான் போயிட்டு தேவலோகத்தில் ரிஷிகளோடு இருக்க போகிறேன், நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. விருச்சிக லக்னனாலே 2 விதமாக தான் இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஒன்று சாமியை எக்கச்சக்கமாக கும்பிட்றவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னாக்கா அந்த லக்னத்தினுடைய வேகம் அப்படி. சரியா? இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சந்நியாசி அப்படின்னா என்ன? அவர்களுக்குன்ட்டு ஒரு தனி ஒழுக்கம் இருக்குது. அது திருமூல திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பாரு. இதை சமஸ்கிருதத்தில் கூட சொல்லுவாங்க. ஒரு பாடல் ஒன்று இருக்குது, கிருஷ்ணரை நோக்கி, மானச சஞ்சரரே அப்படிம்பாங்க. பிரம்மணி மானச சஞ்சரரே. பிரம்மணி அப்படின்னா என்ன? பிரம்மணி அப்படின்னாக்கா எதை அறிந்தால் அதற்கு மேல் அறியக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லையோ அதை அறிந்த நிலையில் இருப்பதுதான் பிரம்மணி. எதை அடைந்தால் அதற்கு மேல் எதையும் அடைய முடியாதோ அந்த அடைந்த நிலையில் இருப்பதுதான் பிரம்மணி, இல்லை பிராமணன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் விளக்கம். சரியா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா 10ல் 3 கிரகங்கள் அருமையாக நிற்கணும். இது பொருள் உலக வாழ்க்கைக்கு சரி வராது. பொருள் உலக வாழ்க்கை என்பது இந்த உடம்புக்காக வாழும் வாழ்க்கை. அருள் உலக வாழ்க்கைங்கிறது ஆன்மாவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ இந்த சன்னியாசி யோகத்தில் இருக்கக்கூடியவங்க பொருள் மீது பற்று இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சுகபோகங்கள், உற்றார் உறவினர்கள், இந்த மாதிரி விஷயங்களில் பற்று இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், பட்டினத்தாரின் வாழ்க்கை, திருமூலரின் வாழ்க்கை, இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர்கள் பொருள் மீது, இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மீது நாட்டம் இல்லாமல் இருந்தவர்கள் தான். சரியா? இதுதான் உண்மையான சந்நியாசியாக இருக்கக்கூடிய தகுதி. இரண்டாவது,
துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சன்னியாசினாக்க துறவரம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த சந்நியாசத்துல இருக்கக்கூடியவங்க, துறவரத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த காலத்துல நாங்க துறவிகள், யோகிகள், ஞானிகள்ன்ட்டு அடிக்கடிக்கு போயிட்டு காசை தான் புடுங்குறாங்களே தவிர வேற ஒன்றும் செய்யறதில்ல. தனக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பயத்தை துறந்தவர்கள் தான் சன்னியாசி ஆக முடியும். சாதாரண மனுஷன் என்னை உட்பட வீட்டில் 4 பக்கத்துலேயும் செவுரு எழுப்பி அதுக்கு மேலே ஒரு கூரை போட்டு நல்லா இறுக்கி பூட்டி வச்சுக்கிட்டு சுகமாக வாழ்கிறவங்க யாரும் துறவரம் முழுமையாக மேற்கொள்ளலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களும் நம்மளை போல ஒரு மனிதர்கள் தான். அவர்களுக்கு அறிவு வேணா அதிகமாக இருக்கலாமே ஒழிய துறவிகளா கிடையாது. அதே மாதிரி எப்போ நாம் ஒரு பயத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுக்கிறோமோ அப்போ தான் நம்ம துறவரத்திற்கு முதல் படியை எடுத்து வைக்கிறோம். அங்கே தான் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இதை நான் பண்ணுனா இதுதான் இதற்கு விளைவு அப்படின்ட்டு யோசிக்காமல் தைரியமாக நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம முதல் ஸ்டெப்பு துறவரத்திற்கு. எந்த ஒரு காரியத்தையுமே இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கும் சரி, இல்லை வாழ்க்கையில் பொருள் உலகத்தில் முன்னுக்கு வரத்துக்கும் சரி, அருள் உலகத்தில் முன்னுக்கு வரத்துக்கும் சரி, பயம் என்ற ஒரு விஷயத்தை நீக்க வேண்டும். பயம்தான் நம்மளை ஆட்கொள்ளுது, ஆட்டி படைக்குது. இதை உணரணும், இதை விட்டு விலகணும். சரியா? ரொம்ப டீப்பாக நான் பாட்டியை பேசிட்டு போவேன். சரி, இப்போ ஜாதக அமைப்பு பார்த்துருவோம். இது எதுக்காக குறிப்பாக போட்டேன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம்தான் இது. பாருங்க, இந்த இடத்துல அதாவது மார்ச் 1ஆம் தேதி 2021 ஏற்பட்ட கிரக அமைப்பு தான் இது. சரியா? மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2021 ஏற்பட்ட கிரக அமைப்பு தான் இது. இதில் மேஷ லக்னமாக வந்ததுனாக்கா இந்த இடத்துல குரு, புதன், சனி 3 பேருமே இங்கே இருக்கிறாங்க. சரியா? இதை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, குரு இங்கே 3 கிரகம் இருக்கு, இவங்க சன்னியாசி ஆயிடுவாங்க அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி தானே எல்லாமே. இந்த பெர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு இங்கே நீச்சம் அடைவார். குரு நீச்சம் அடைஞ்ச ராசிநாதன் ஆட்சி உச்சமான நீச்சபங்க ராஜயோகம் அது வேற பாயிண்ட். ஆனா அந்த சன்னியாசி யோகத்துக்கு இங்க குரு நீச்சம் அடைஞ்சிருக்காருங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த இடத்துல 2 கிரகங்கள் தான். ஒரு கிரகம் மிகவும் அதிகமான பலம் பெற்று இன்னொரு கிரகம் நட்பு வீடாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதாவது தவம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வருமே தவிர, இதே இது இங்க குரு இல்லாம சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி, இதை அப்படி கூட பார்க்க வேண்டாம். ஒரு 15 நாள் முன்னாடி தள்ளினீங்க அப்படின்னாக்கா, ஒரு பிப்ரவரி 16 2021 வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, சுக்கிரன் இங்க இருந்திருப்பாரு, சூரியன் இங்க இருந்திருப்பாரு. 16 17ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட சூரியன் இங்க இருப்பாரு, சுக்கிரன் இங்க இருப்பாரு. அவங்களுக்குள்ள எந்த டிகிரியில இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் கிட்டதான் இருந்திருப்பாங்க, அஸ்தங்கம் ஆறாரா இல்லையான்ட்டு. பட் இருந்தாலும் சுக்கிரன் இங்க இருக்கும்போது 3 கிரகங்கள் ஒன்றா இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்னியாசின்னாக்கா அவங்க ஹிந்து மதத்தில் சன்னியாசி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு மதத்திலையும் அதற்கு தகுதியான சன்னியாசத்திற்கு இணையான தகுதிகள்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் ஒன்று. சரியா? அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அதுதான் சந்நியாச யோகம். சரி, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் சேனல் அப்படிங்கும்போது, இந்த வாழ்க்கையின் சேனலை நம்ம எப்படி அந்த எனர்ஜியை டைரக்ட் பண்ணி அவங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருக்கோங்கிறது தான் பெற்றோர்களின் கடமை. எனக்கு இது இப்போதான் பிறந்த குழந்தை இல்லையா? ஆமா, 1 மாசம் தான் ஆயிருக்கு. அப்ப பெற்றோர்கள் இந்த இந்த எனர்ஜியை எப்படி சேனலைஸ் பண்றாங்க, எப்படி வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறது தான். அது சொந்த புத்தி, சுய புத்தின்ட்டு வரும்போது அது மாறும். இதுல குறிப்பா இந்த இந்த இடத்துல பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னம், சந்திரன் சாரமே வாங்கி இருக்கிறதுனால சனி தசை கண்டிப்பா வரும் இல்லையா? சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி அப்படின்ட்டு வரும்போது சனி தசை கடைசி பருவத்தில் வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு 60 வயசு 70 வயசு தாண்டின பிறகுதான் வரப்போகுது. அதனால இது ஒரு பெரிய விஷயமாக நீங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிட்டேன். சரி,
இப்ப இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஜாதக அமைப்பு. இதுல வந்து பல இடங்கள்ல போட்டு வச்சிருக்கிறேன். எல்லாமே இதுல வந்து 10ஆம் இடம் தான். எந்த வேணாலும் லக்னமும் மாத்தி மாத்தி நீங்க போட்டுக்கோங்க. 10ஆம் இடம்னு வச்சுப்போம். இப்ப அ ரிஷபத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தாலும் இந்த இடத்துல சன்னியாச யோகம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல சுக்கிர தசை வராம, சுக்கிர தசை இல்லாம சூரிய தசை வருது அப்படிங்கிற பட்சத்துல சன்னியாச யோகம் வருவதற்கான வலுவான அமைப்புகள் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, சுக்கிரன் அஸ்தங்கமாகிறதுனால சூரியன் அந்த பலனை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால இளம் பிராயத்துல, அதாவது இளம் வயதுல சூரிய தசை வரும்போது இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லாம ஒரு 40 வயசுல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி ஒரு அமைப்பு இங்க. ஏன்னாக்கா இங்க 2 கிரகங்கள் பலம் பெற்று இருக்கு. அதோட சேர்ந்து சூரியன் உட்கார்ந்திருக்கார். சூரியனுக்கு சரியான ஒரு வீடு இல்லதான். இருந்தாலும் 3 கிரகங்கள் இங்க உட்கார்ந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடகத்து 10ஆம் வீடாக வந்து இந்த இடத்துல வந்து குரு, சந்திரன், செவ்வாய். இங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீச்சமாயிட்டாரு. சந்திரன் ஆட்சி. இருந்தாலும் முன்னாடியே உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ல காட்டின மாதிரி இங்க 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பின் பலம் தான் அதிகமாக இருக்குமே தவிர, குரு இங்க உச்சம், சந்திரன் இங்க ஆட்சி அப்படிங்கும்போது இந்த 2 கிரகத்தின் பலம் தான் அதிகமா இருக்குமே தவிர, செவ்வாயின் பலம் வந்து வேற மாதிரி தான் பேசும். டைரக்டா செவ்வாயின் பலம் டைரக்டா பேசாது. எப்படின்னாக்கா, செவ்வாயோட பலம் வந்து சந்திரன் வழியா தான் பேசும். நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த நீச்ச பங்கத்தின் வழியா தான் பேசும். எப்படி அது நீச்ச பங்கம் அடையுதோ அதன் வழியா தான் பேசும். அதுக்கு தனியா ஒரு ஜோதிட தெளிவு அப்படிங்கிற அந்த விளக்கத்துல போடுறேன் நான். அடிப்படை ஜோதிட தெளிவுங்கிற சீரீஸ்ல நான் போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் இங்க நீச்சம் அடைகிறாரு. நீச்ச பங்கமாகாம இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல 2 கிரகங்கள் தான் பேசும். சரியா? நீச்ச பங்கம் இங்க வந்து கொடுக்கக்கூடிய பலன், சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன் புதன் வழியா தான் கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இந்த இடத்துல. இதுவே சுக்கிரன் வக்ரமா இருக்காருனாக்கா அது வேற. ஆனா சுக்கிரன் இந்த இடத்துல புதன் வழியா தான் கொடுக்குறாருனாக்கா 2 கிரகத்தின் பலம் தான் எடுக்கணும் நீங்க. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி, புதன் நட்பான வீட்டுல இருக்காரு. இது கண்டிப்பா சன்னியாசி யோகத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்புல 10ஆம் வீடாக வந்து இந்த இடத்துல சனி தசை நடக்கும்போது ஒருவனுக்கு கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும். இதோட கேது சேர்ந்திருக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும். ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இந்த கிரக அமைப்போட சேர்ந்து கேதுவும் இருக்கு அப்படின்னாக்க, கண்டிப்பா ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும் ஜாதகத்துல. இதை மறுக்கவே முடியாது யாரும். சரியா? சனி தசையில கேது அங்க இருக்கும்போது கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னாக்க சனி தசைக்கு அடுத்தது வர புதன் கேது தசையில 100% நடக்கும். சரியா? இந்த இடத்துல குரு ஆட்சி, செவ்வாய், சனி 2 பேருமே ஒரு நார்மலான வீட்டுல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துலயும் சன்னியாசி யோகம் இருக்கு. ஆனா பலம் குன்றி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பலம் அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல பலம் குன்றி இருக்கு. இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்கா, குரு, செவ்வாய், சந்திரன். இந்த இடத்துல சந்திரன் வந்து பகையான வீட்டுல இருக்காரு. செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். இது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கிரகத்திற்கான அமைப்பு தான் இங்க வந்து பெருசா வருமே தவிர 2 கிரகத்திற்கான அமைப்பு கூட பெருசா வரல இங்க. அதுதான் வந்து யதார்த்தம். அதுதான் உண்மை. இப்படிதான் நீங்க வந்து இந்த இந்த சன்னியாசி யோகம், இந்த 3 கிரகங்கள், 4 கிரக இணைவு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, எந்த கிரகம் அதிகமான பலத்தோடு இருக்கு, அந்த கிரகம் இந்த யோகத்திற்கான அமைப்பு இருக்கா இல்லையான்ட்டு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த இன்டென்சிட்டியில இருக்கு அப்படின்னு நம்ம இப்படிதான் பார்க்க முடியும். சரியா? 15 நிமிஷம் இதையே போட்டு விளக்கி வச்சிருக்கிறேன். அடுத்த பாடலுக்கு நம்ம போயிடுவோம். இது கொஞ்சம் சிம்பிளான பாடல் தான். பெண்களால் லாபம் அப்படின்னாக்கா பல வகையில சொல்லலாம். இது வந்து பேசிக்கா அவன் வந்து பெண்ணால் லாபம் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு, அவ்வளவுதான். சரியா? கரும்பாம்பு செவ்வாய் நீலன் கொற்றவனே ஓரிடத்திற் கூடி நிற்க தேடினேன் தையலிடப் பொருளுஞ்சேரும் திடமாக மனையுமது கட்டுவானாம் சூடினேன் சுகமுண்டு சென்மனுக்கு சுருதிமொழி பிசகாது சில காலத்தில் ஆடினேன் அழுதாலும் வினையும் போமோ அப்பனே அமடுகள் திடமாய்ச் சொல்லே. அமடு அப்படின்னா துன்பம். சரி, இங்க ராகு, கரும்பாம்புங்கிறது ராகு, செவ்வாய்னா நீலன்னா சனி. இவங்க 3 பேருமே சேர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது, ஒரு மனையில் சேர்ந்து நிற்கிறது.
முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ராகு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேருமே சேராம இருக்கணும். ஒரு ஜாதகத்துல ராகு, சனி, செவ்வாய் சேராம இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னாக்கா எனர்ஜி எல்லாமே கன்ஃப்ளிக்டிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணுக்கு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம் இது. ஏன்னா சனிங்கிறது எதையுமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது எதையுமே சீக்கிரமாக செய்ய வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னாக்கா ஆம், அங்க ஒரு பெரிய மோதல் ஏற்படுது. அந்த மோதல் சரி வராது, ஜாதகருக்கு சரியாக இருக்காது. இந்த மோதலை ராகு இருக்கக்கூடிய இடம் வந்து விரிவுபடுத்தக்கூடிய தன்மை உடையது, எக்ஸ்ப்ளோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராகு விரிவுபடுத்தக்கூடிய தன்மை உடையதுங்கிறதுனால இந்த மோதல் பெரிதளவுக்கு விரிவாகும். சரி, குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதன் மூலம் இவன் பெண்களால் இவன் தனலாபம் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சம்பாதிப்பான், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அந்த மூலமாக வரக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு அழகான வீடு கட்டி கொஞ்ச நாளைக்கு சுகத்தோடு வாழக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆனால் இவன் செய்த தீய விஷயத்தை நினைத்து இவன் என்னதான் அழுதாலும் இவன் பெற்ற ஒரு கொடிய வினை இவனை விட்டு செல்லாது. இதனால் இவனுக்கு துன்பமே என்று சொல்ல வேண்டும். அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். ஆகவே ராகு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேருடைய சேர்க்கை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. இந்த 3 பேருடைய தசை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் நடக்கும். அந்த 60 வருஷம் ஒரு மனுஷனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய இந்த தசை. இதுதான் வந்து உள்ளதுலேயே ரொம்ப கொடுமையான ஒரு ஜாதக அமைப்புன்ட்டு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னாக்கா, அந்த ராகு தசை இல்லை செவ்வாய் தசையில பிறக்கிறாரு. செவ்வாய் தசை அவிட்ட நட்சத்திரம் 0 டிகிரிஸ்னாக்கா செவ்வாய் தசை முழுமையாக வரும். அது ஒரு 7 வருஷம். அப்புறம் ராகு, அதுக்கப்புறம் குரு கொஞ்சம் இருக்கக்கூடிய நிலை பொறுத்து கொஞ்சம் குரு நல்லா இருப்பாரு. அதுக்கப்புறம் சனி தசை அப்படின்ட்டு அப்படியே வரிசையா வரும். இதுல லக்னத்திற்கு இவங்க எல்லாருமே பாவரா வரமாட்டாங்க. அப்படியே பாவரா வந்தா கூட ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. சரியா? அதனால இந்த காம்பினேஷன் வந்து அதுக்காக பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப சனியே வந்து பாத்தீங்கன்னாக்கா கும்ப லக்னமா இருக்குன்னாக்கா லக்னாதிபதி ஆயிடுவாரு. செவ்வாய் பாத்தீங்கன்னாக்கா விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் லக்னாதிபதி ஆயிடுவாரு. ஆஹ் அதே மாதிரி இப்ப என்னதான் லக்னாதிபதி செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னாக்கா இன்னும் டீப்பா நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும் ஜாதகத்துக்குள்ள. இது இந்த ஒரு அமைப்புங்கிறது இந்த தசா காலம் இல்ல இந்த புத்தி காலம் அப்படின்ட்டு வரும்போது கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கும். அதனால இந்த ராகு, செவ்வாய், சனி இப்ப கூட வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏன்னா ராகு தசை செவ்வாய் தசைனாக்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஏன்னா 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால. இதுவே வந்து செவ்வாய் சனியை கேது கூட சேர்ந்திருந்தாக்க அந்த செவ்வாய் தன்னுடைய கெடுபலன்களையோ நல்ல பலன்களையோ செய்ய முடியாம போயிடுவாரு. அது வேற. ஆனா ராகு சனி சேர்க்கையே கொஞ்சம் கடினமானது. ராகு செவ்வாய் சனி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கட்டத்துல அதுவும் ஒரு 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக வாழ்க்கையை லீட் பண்ணணும். எந்த ஒரு தவறான விஷயத்துலையும் நம்ம போய் காலை விடக்கூடாது. ஏன்னா ராகுங்கிறது கொடுக்கக்கூடியவர் ராகு, கெடுக்கக்கூடியவர் கேதுன்னு சொல்லுவாங்க. அது தவறு. கொடுத்து கெடுப்பவர் ராகு, கெடுத்து கொடுப்பவர் கேது. அதுதான் உண்மை. அதுதான் கரெக்டா இருக்கும். கெடுத்து கொடுப்பவர் அப்படின்னாக்கா கேது ஒரு விஷயத்த கொடுத்தாருனாக்கா அதை யாராலையும் பறிக்க முடியாது. ராகு கொடுக்கறத ராகுவே பிடிப்பாரு. சரியா? அதுதான் வந்து ராகுவோட ஸ்பெஷாலிட்டி. ராகு கேதுக்களோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இல்லையா? எனிவே இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்தது 2 பாடல்கள் பார்ப்போம். அந்த 2 பாடல்களுமே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் பிழைக்கிறது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு செட்டப்ன்ட்டு பார்க்காம எந்த மாதிரி கனெக்ட் ஆகி எந்த மாதிரி இவர் வந்து யோகம் அமைப்பு எடுக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுதான் வந்து முக்கியம். சரியா? இது A+B = C ஃபார்முலா கணக்கு கிடையாது. இது வந்து
ஏன்னா என்ன, பின்னா என்ன, சின்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீப்பாக நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசி கொஞ்சம் டீப்பாக நான் போகிறதுக்கு காரணமே அதான். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக பண்ண பாருங்கள். சரியா? அடுத்த வீடியோவில்